நம் அனைவரையும் இந்த லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் ஒவ்வொரு செவ்வாயும் இந்த லைஃப் டிவைன் புக் 1 பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 11, அது த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம். அந்த சாப்டர் முழுவதுமாக நாம் முடித்து விட்டோம். சாப்டர் 12லேருந்து என்னன்னா எல்லாமே ரெக்கார்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. 11 வரைக்கும் தான் ரெக்கார்டிங்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. அதை அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுவதற்காகத்தான் நம்ம முதலேருந்து பார்த்தோம். இப்போ அந்த ப்ராசஸ் ஓவர். ஸோ இன்னும் புக் 1ல பார்த்தோம் அப்படின்னா, புக் 1 மொத்தம் 28 சாப்டர்ஸ். அதில் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது 11 சாப்டர்ஸ். ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இருந்தாலும் நாம் அதை அப்ரப்டா அப்படியே விட்டுட்டு போகாம அந்த புக் 1ல மீதமுள்ள சாப்டர்ஸை டீட்டெயில்டா பார்க்காம ஒவ்வொரு சாப்டர்னுடைய ஜிஸ்ட் என்ன அப்படிங்கிறத, அதாவது ரொம்ப எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு 4 or 5 செஷன்ஸ்ல முடிச்சிடலாம். ஒரு செஷனுக்கு 4 சாப்டர்ஸ், 3 சாப்டர்ஸ் ஆர் 4 சாப்டர்ஸ்னு வச்சோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 4 or 5 செஷன்ஸ் இல்லை 6 செஷன்ஸ்ல கம்ப்ளீட்டா புக் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். புக் 1 அந்த மீதமுள்ள சாப்டர்ஸ்னுடைய எசென்ஷியல் அந்த பகவான் என்ன கூறியிருக்கின்றார், அதனுடைய எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு, அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம புக் 2ல நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். நல்லா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், நம்மளுடைய புரிதல் நல்லா இருக்கும். ஏன்னா மீண்டும் மீண்டும் பகவானுடைய எழுத்துக்களை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ள முடிகின்றது. அதனால இப்ப இந்த சாப்டர்ல பார்த்து இந்த செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 4 சாப்டர்னுடைய ஒரு ஷார்ட் சினாப்சிஸ், சாப்டர் 12லேருந்து ஆரம்பிச்சு 13, 14, 15. சாப்டர் 12 என்ன அப்படின்னா, த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த சொல்யூஷன். நம்ம போன தடவை டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த தடவை த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த சொல்யூஷன், சாப்டர் 12. சாப்டர் 13 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த டிவைன் மாயா அப்படிங்கிறது தான் சாப்டர் 13. சாப்டர் 14 அது பார்த்தோம் அப்படின்னா, த சூப்பர் மைண்ட் ஆஸ் கிரியேட்டர், அதுதான் சாப்டர் 14. அப்புறம் சாப்டர் 15 பார்த்தோம் அப்படின்னா, த சுப்ரீம் ட்ரூத் கான்ஷியஸ்னஸ். ஸோ ரொம்ப இந்த சாப்டர்ஸ், இந்த 4 சாப்டர்ஸும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனால நம்ம இதை நல்லா நம்ம உள்ள வாங்கிக்கலாம். நம்ம ஒரு 2 பேராகிராஃபா உள்ள போய் படிக்கலாம் நம்ம. ஸோ தட் ஐ வில் எக்ஸ்பிளைன். Can I read, sir? Yes. The Life Divine, Book 1, Chapter 12, Delight of Existence, the Solution. There is one indivisible conscious being behind all our experiences, imparting its delight. The conscious being
that is Satchit, and its delight, that is Ananda, are inseparable. The conscious being in its movement creates variations of pleasure, pain, and neutral indifference in our sensational existence. Our real self is the conscious being of delight, that is Satchidananda. Our mental being on the surface is its representation, which is subjected to pain, pleasure, and indifference. They are the imperfect and the superficial responses of our divided, egoistic, waking consciousness to the context of the universe. Next, deep within us, there is much vaster, profounder, truer psychic being which takes delight impartially in all experiences. It secretly supports it secretly supports us in our hardships and sufferings in life. We can awaken to this presence only if we learn to live within. We can remain unaffected and stand back in our entire consciousness from the pain and pleasure of our body, life, and mind. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம் பார்த்தோம். த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, we are affected by the dualities, எதிர்மறையான அம்சங்களினால் பாதிக்கப்படுறோம். அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்யூஷன் சாப்டர் 12. இதில் பகவான் என்ன கூறுகின்றார், நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பின்னாடி எது இருக்கு அப்படின்னா அந்த சச்சிதானந்தா தான் இருக்கு அப்படிங்கிறார். எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுக்கும் பின்னாடியும் இட் மே பி அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த சச்சிதானந்தா தான் இருக்கு அப்படிங்கிறார். இந்த சச்சிதானந்தா அதனுடைய வெளிப்பாடு தான் உண்மையிலேயே நடைபெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். சச்சிதானந்தா தான் ட்ரை டு எக்ஸ்பிரஸ் அட் ஆல் பிளேன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது ஹியூமன் லெவல்ல தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது 3 விதமாக அதனுடைய வெளிப்பாடு நடைபெறுகின்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது என்ன 3 விதமான வெளிப்பாடுகள் எது அப்படின்னா, பிளஷர் அண்ட் பெயின், இன்பம், வலி, இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள நிலை, நியூட்ரல் இன்டிஃபரன்ஸ். இந்த வகையில் இந்த சச்சிதானந்தா தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த பெயின் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் சச்சிதானந்தா அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் சச்சிதானந்தா. பிளஷர் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் சச்சிதானந்தா. நம்ம இரண்டுக்கும் இடையில இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் சச்சிதானந்தா தான். அதான் பகவான் சொல்றார். அதாவது ஆர்டினரி நார்மல் ஸ்டேட் ஆஃப் பிளஷர் மனிதனுக்கு இருக்கு அப்படிங்கிறார். அதுதான், அதை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. நார்மல் ஸ்டேட்ல இருந்தாலே தட் மீன்ஸ் தெர் இஸ் சம் ஆனந்தா இன்சைட். அதை பீப்புள் டோன்ட் டேக் இன்ட் அக்கௌண்ட். ஏதாவது எக்ஸைட்டிங்காக நடந்தால் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். பட் நார்மல் ஸ்டேட் ஆஃப் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ், பிளஷர், அதுதான் நார்மல் ஸ்டேட் அப்படிங்கிறார். நம்மளுடைய புறஜீவன் இருக்கு இல்லையா, மனோமயம் ஆன் த சர்ஃபேஸ், அதுதான் இந்த பெயின், பிளஷர், இன்டிஃபரன்ஸ் அந்த அத்தகைய அம்சங்களால் அது பாதிக்கப்படுகின்றது. நம்மளுடைய புறஜீவன் தான் பெயின், பிளஷர், இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மூன்றுமே சச்சிதானந்தாவினுடைய அம்சங்களாக இருந்தாலும் கூட நம்மளுடைய மனம் அவைகளினால் பாதிக்கப்படுகின்றது. சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா எக்ஸைட் ஆயிடுறோம், வலி இருந்துதான் வேதனைப்படுகின்றோம். இதெல்லாம் நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியல் ரெஸ்பான்சஸ், மனிதனுடைய தன்னுணர்வை சார்ந்த பிரிவுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறார் பகவான். ஆனா நம் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து அனுபவங்களையுமே
நம் உள் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சமநோக்குடன் அனைத்தையும் எதிர்கொள்கின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் சைக்கிக் பீயிங். நம் ஆழத்தில் இருக்கின்றது. அது அனைத்தையுமே சமநிலையுடன் எதிர்கொள்கின்றது, சமநோக்குடன் பார்க்கின்றது. ஆகையினால் நம்ம நமக்கு உள் ஜீவனில் வாழ பழகி கொள்ளும் பொழுது நம்மால அந்த சைக்கிக் பீயிங்கோடைய பிரசன்ஸ் அதை நம்மால உணர முடியும். வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்தையுமே நம்மால சமநிலையுடன் நம்மால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். நடப்புற ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா we can stop and ask. Next to படிக்கிட்டு வாங்க சார். yes. Our superficial responses are result of our imperfect evolution. They have no absoluteness. Our nature has formed certain habits by which we respond to a particular contact with pleasure, to some other with pain, and to some other without any reaction. It is quite within our capacity to return with delight to all our contacts. This is the greater victory for us over our own selves. Our nervous being, a slave of habit, has a sense of fixedness in its reactions, reacts to success with pleasure and to defeat with pain. Whereas our mental being is free and flexible. It can choose its response to its contacts, unlike the nervous being. It is more difficult to disengage our mind when it comes to pain of our physical body, because here our nerves and body are directly involved. Here also, we see that the body is capable of bearing extreme pain in extraordinary situations like war. The freedom of our inner mental being, invoked during hypnosis, can be acquired normally, gradually, with true possession by one's own will. Thank you, sir. Thank you, madam. Thank you. நம்ம வழக்கமான நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியில நம்ம இன்னும் முழுமையாக அந்த நிலையை எட்டவில்லை என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. அதே போல நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரின்னு சொல்ல முடியுமா? அதுல ஒரு அப்சல்யூட்னஸ், அறுதியான தன்மை கிடையாது. ஒரே விஷயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் 4 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேர் அதை நல்லா ஒரு கிரைசிஸ் அப்படின்னா நல்ல திறமையா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் இமோஷனலா அப்செட் ஆயிடுவாங்க. சில பேர் அட்வான்ஸா தப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதனால ஒரே விஷயம்தான், ஒரே ஈவெண்ட் தான் நடக்கும். அந்த ஈவெண்ட்டை 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா 4 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ரியாக்ட் பண்றது அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு யாரும் அறுதியிட்டு கூற முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணணுங்கிற நிபந்தனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாவற்றிற்குமே நம்ம அந்த ஆனந்தத்தை அனைத்து தொடர்புகளுக்கும் நம்மால் ஆனந்தத்தை அதற்கு பதிலாக வழங்க முடியும் அப்படிங்கிறார் பகவான். இன்பத்திற்கும் ஆனந்தத்தை பதிலாக
ஆனந்தத்தை பதிலாக வழங்க முடியும், வலிக்கும் ஆனந்தத்தை பதிலாக வழங்க முடியும் அப்படிங்கிறார். ஒருவர் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே அதுதான் தன்னைத்தானே வெற்றி கொள்வதில் ஒரு மிகச்சிறந்த செயல் எது அப்படின்னா, அதாவது விக்டரி ஓவர் ஒன் செல்ஃப் தான் ரியல் விக்டரி. விக்டரி ஓவர் அதர்ஸ் இல்லை, விக்டரி ஓவர் ஒன் செல்ஃப் தான் ரியல் விக்டரி. அந்த ரியல் விக்டரியில எது முக்கியம் அப்படின்னா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வலிக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வலி நம்மை பாதித்தால் கூட அதற்கும் நாம் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற. இது நம்மளுடைய கெப்பாசிட்டியில ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிலையும் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். எல்லாருக்குமே இந்த திறமை இருக்கு. நம்ம அதை நம்ம என்ன பண்றோம், ஹேபிச்சுவல் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபிச்சுவலா ரிட்டர்ன் பண்றோம். சில குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. குழந்தைகள் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா ஒரு தப்பா குழந்தைகளுக்கு என்னன்னா, டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுவார் அப்படிங்க. அது டாக்டர் பார்த்து இன்ஜெக்ஷன் டாக்டரை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம், அது ஒரு ஹேபிச்சுவல் ரியாக்ஷன். நாமும் அப்படிதான், ஒரு விஷயம் வந்தாலே அந்த விஷயத்தினால நம்மளுக்கு வலி இருக்குமோ அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடைபெறுகின்றது என்றால் ஹேபிச்சுவல் அப்படிங்கிற ஹேபிச்சுவல் ரியாக்ஷன்ஸ் தானே ஒழிய நம்ம அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறார் பகவான். இது நம்ம வாழ்விற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படி பண்றோம்னா, நம்மளுடைய நர்வஸ் பீயிங் இருக்கு இல்லையா, அது பழக்கத்திற்கு கடுமையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் என்ன செய்கின்றது என்றால், எல்லாத்திற்கும் அந்த ஒரு விஷயம் நல்லா நடந்தது அப்படின்னா சந்தோஷம், இனிமையாக, அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எந்த விஷயம் எதிர்பார்த்தபடி நடைபெறவில்லையோ அதற்கு வேதனை என்கின்ற அனுபவத்தை அது அடைகின்றது. ஆனா இது நம்மளுடைய நர்வஸ் பீயிங், நம்மளுடைய வைட்டல். ஆனா நமக்கு வைட்டலுக்கு மேல மைண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. மைண்ட் இட் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறார். ரிலேட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைட்டலை விட மைண்ட் இட் இஸ் ஹையரஸ்ட். மனிதனுக்குள்ளேயே சொல்றார் பகவான், மனிதனுக்குள்ளேயே நம்மளுடைய மைண்ட் இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃபிக்ஸபிள் அப்படிங்கிறார். ஒருவனுக்கு மனம் எஜமானனாக இருந்தால், அவனுடைய உடல் அவனுடைய வைட்டலுக்கு மேல எஜமானனாக இருந்தால், மனம் முடிவு பண்ணும், ஓகே இந்த விஷயம் நடக்குது, இதுக்கு சரியான முறையில் ரியாக்ட் பண்ணணும், இமோஷனலா ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எது டிசைட் பண்ணும் அப்படின்னா மனம் டிசைட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா மனம் ஃப்ரீ அப்படிங்கிறார். உன்னுடைய நர்வஸ் பீயிங் தான் அப்படி ரியாக்ட் பண்ணும், யுவர் மைண்ட் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், உனக்கு உடல்ல ஏதாவது வேதனையோ வலியோ இருந்தால் உன்னுடைய மனதை அதில் இருந்து ஈடுபடாமல் உன்னால செய்ய முடியும் அப்படிங்கிறார். ஆனா நம்மளுடைய நர்வ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எமோஷன்ஸ், நர்வ்ஸ், பாடி எல்லாம் டைரக்ட்லி இன்வால்வ்டு. ஒரு வலி அப்படின்னா இம்மிடியேட்டா அந்த வலியை உணர்கின்றோம். ஏன்னா இட் பிகம்ஸ் எ நர்வஸ் ரியாக்ஷன். அதனால்தான் நம்மளால அந்த அந்த ரியாக்ஷன் மெஜாரிட்டி பீப்புளுக்கு தவிர்க்க முடிவது இல்லை. ஆனா அதுல கூட என்ன சொல்றாங்க, பகவான் என்ன சொல்றார், போர்க்கால, அதாவது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல ஒரு அதிதீர செயல்களை புரிவார்கள். அதிதீர செயல்களை அவங்களால நார்மல் ஸ்டேட்ல பண்ண முடியாது. ஆனா அவங்க ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல பண்ணுவாங்க. ஒரு வார் இல்லை ஒரு கிரைசிஸ் அப்படிங்கும்பொழுது அவங்க எங்கேருந்து இந்த எனர்ஜி வரும், எங்கேருந்து அந்த வலிகளை தாங்கக்கூடிய அந்த திறன் வரும்னு சொல்ல முடியாது. அதனால அது பாசிபிள் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ஹிப்னாசிஸ்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருவருடைய அந்த மனதை முழுமையாக கடந்த கால பதிவுகளில் இருந்து மற்ற பாகங்களினுடைய செல்வாக்கில் இருந்து தொடர்பிலிருந்து முற்றிலுமாக விடுவித்து அந்த மனதிற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அந்த ஹிப்னாசிஸ்ல சரி செய்கின்றார்கள். அது ஹிப்னாசிஸ்ல தான் செய்ய முடியுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த ஒரு திறமையை ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கும் பொழுதே வளர்த்து கொள்ள முடியும்.
ஒருவருடைய சுய சங்கல்பத்தின் மூலமாகவே வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் எஸ். Pain of mind and body is a device of nature to serve a temporary purpose to safeguard the individual from the shock of multitudinous world forces. When mind becomes free, unegoistic, strikes harmony with all other beings and with universal forces, the necessity of suffering diminishes. The necessity of suffering diminishes. No contact from outside can be harmful. We must impose the sense of detachment on our nervous being. Only then will it be possible for us to sense the true delight, the rasa of existence in all its variations. Suffering occurs when the conscious force in us fails to receive the external contact equally because of our self-limiting ego. We must first have titiksha. It means our ability to face, endure and achieve victory over all shocks of life, to achieve equality founded on Satchidananda consciousness. This is the first and direct and natural result of the soul's self-discipline. Thank you, sir. Thank you. பெயின் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு டெம்பரரி டிவைஸ் ஆஃப் நேச்சர். இயற்கை நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு சாதனம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து தீ இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபயர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபயர் வந்து கிட்டக்கு போனால் சுடும். அந்த 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 ஃபீலிங் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த ஃபயருக்கு கிட்டக்க போய், நெருப்புக்கு கிட்டக்க போய் நம்ம மேலும் மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொள்வோம். அது தவிர்ப்பதற்காகத்தான் இந்த அந்த அந்த உணர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு இயற்கையால் வழங்கப்பட்டுள்ளது. ஏன்னா அவனை பாதுகாத்துக் கொள்கின்றான், அத்தகைய ரியாக்ஷன்ஸ் மூலமாக பாதுகாத்துக் கொள்கின்றான். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், மனம் வந்து தன்னுடைய உணர்வு நிலையில வந்து தன்னை சார்ந்து, தன்னுணர்வை சார்ந்த நிலையில் இருந்து ஒரு உயர் நிலையை எட்டும் பொழுது, ஒரு பிரபஞ்சம் சார்ந்த உணர்வு நிலையை எட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளுடன் அது ஒரு ஒத்திசைவோடு கூடிய ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு ஒரு மனிதனுக்கு தன்னை கடந்த நிலையில் பிரபஞ்ச ரீதியாக அந்த தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த துன்பம் என்பதற்கான தேவை வந்து குறைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம்? துன்பத்திற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பகவான் கூறக்கூடிய கருத்து, ஒவ்வொரு மனிதனும் தன்னுணர்வு, ஈகோ, அதை சார்ந்து வாழ்கின்றான். எவையெல்லாம் அதற்கு புறம்பாக இருக்கின்றதோ அல்லது எவையெல்லாம் அதை பாதிக்கும் என்று ஒரு மனிதன் கருதுகின்றானோ உடனேயே அவனுடைய ரியாக்ஷன் வந்து நெகட்டிவா இருக்கு. என்ன காரணம் என்றால், ஒரு குறுகிய வட்டம். அதற்கு பதிலாக மனிதனுடைய உணர்வு நிலை வந்து ஒரு விரிவடைந்த நிலையில் இருக்கும் பொழுது எல்லாமே தனக்குள் இருக்கின்றது என்கின்ற உணர்வு வரும். ஸோ வெளியிலிருந்து ஒன்று நம்மளை பாதிக்கும் என்கின்ற அந்த அச்சமே அவனுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே என்னுடையது அப்படிங்கும் போது எது என்னை பாதிக்கும்? ஆகையினால் மனிதனுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை வந்து விரிவடையும் பொழுது நம்மளுடைய துன்பமும் குறைகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய நர்வஸ் பீயிங் என்ன செய்கின்றது? அனைத்திற்குமே அது எவைகளுக்கெல்லாம் அது பழக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல அந்த பழக்கத்தின் பெயரில் தான் அதுவும் வெளியில் இருந்து வரக்கூடிய தொடுதல்களுக்கு அது எதிர்விளைவை தோற்றுவிக்கின்றது. இதற்கு மாறாக பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய அந்த நரம்பியல் சார்ந்த ஜீவனிலும் நம்மால் அந்த ஒரு பற்றற்ற நிலையை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறார். டிட்டாச்மெண்ட் ஆன் அவர் நர்வஸ் பீயிங் அப்படிங்கிறார். இந்த நர்வஸ் பீயிங் வந்து எமோஷனல் பீயிங்,
இது வந்து ஒரு பற்றற்ற நிலையை நம்ம அதற்கு அந்த நிலையை அது எட்டுமானால் அனைத்திலையுமே இந்த வாழ்வில் காணக்கூடிய அனைத்திலையுமே அது அந்த ரஸா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ட்ரூ டிலைட், அதை காண முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதையுமே அது வெறுக்காது, எதை கண்டும் அது அருவருப்போ அசூயையோ அடையாது, அனைத்திலும் உள்ள அந்த ரசத்தை அது கண்டு கழிக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சஃபரிங் எதனால வருகின்றது என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிக் சக்தி கான்சியஸ் ஃபோர்ஸ் வெளியில் இருந்து வரக்கூடிய தொடர்புகளை அது சமமாக எதிர்கொள்வது இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், நம்முடைய ஈகோ, எதையெல்லாம் நம்ம என்னுடைய ஈகோக்கு வந்து புறம்பா இருக்கோ நான் அது வந்து ரெசிஸ்ட் பண்றேன். அதனால என்ன செய்கின்றது, அது என்னை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது. அதற்கு பதிலாக ஒரு மனிதனுக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் அந்த திதிக்ஷா. திதிக்ஷா என்றால் அனைத்தையும் சமமாக எதிர்கொள்வது, அனைத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பது, வாழ்வில் ஒரு மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களினாலும் ஒரு மனிதன் தன்னுடைய அந்த சமநிலை கெடாமல் இருப்பது. அந்த உணர்வு நிலை எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய உணர்வு நிலையின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் திதிக்ஷா என்பது. இதை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். இதுதான் வந்து ஒரு ஆண்மனுடைய அந்த சுய கட்டுப்பாட்டுக்கு முதல் ஒரு மனிதன் ஆண்மனுடைய சுய கட்டுப்பாட்டிற்கு இணங்கி இருக்கும் பொழுது இத்தகைய ஒரு அம்சங்களை அவன் அடைவான் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் ஆண்மனினுடைய சுய கட்டுப்பாட்டிற்கு இணங்கி இருக்கும் பொழுது இத்தகைய ஒரு சமநிலையை எட்டுவான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். படிங்க மேடம், நீங்க படிங்க. Thank you. In the process of emergence of Satchidananda, there is intermediary status of imperfection in terms of finite soul, limited consciousness, insecure balance of world, discordant rhythm of pain and pleasure, and discord of forces and beings, which disappears in final emergence of Satchidananda. How Satchidananda can emerge amidst this imperfect world? Man has to universalize himself and widen his limited mental consciousness to attain superconscient unity. The vital being of man should be capable of facing the songs of the universe without shrinking and with equal delight. His physical being must feel itself as one with the whole flow of the individual force that is in all things. The whole nature of the individual must have a sense of unity, harmony and oneness with the Satchidananda in all. தேங்க்யூ. இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, the delight of existence, the solution. அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் பகவான் வந்து இந்த லாஸ்டா கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற நிலையில இந்த சச்சிதானந்தா வந்து வெளிப்படுகின்றது. அது வந்து ஒரு முழுமையான நிலையில் வெளிப்படவில்லை, ஆனால் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நாம் வந்து இந்த போன சாப்டர்லையும் பார்த்தோம், இந்த சாப்டர்லையும் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு அடிப்படை கருத்தாக லைஃப் டிவைன்ல பார்க்குறோம். எமர்ஜென்ஸ் ஆஃப் சச்சிதானந்தா, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ், இதை வந்து நம்ம எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆனந்தா, இதெல்லாம் வந்து ஃபுல்லா இல்லை, ஆனா இப்போ எமர்ஜென்ஸ் வெளிப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத ஒரு அடிப்படை கருத்தாக ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸ்லையுமே பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப இருக்கக்கூடிய நிலை எப்படி நம்ம அந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ்லையும் பார்த்தோம். இப்ப இருக்கக்கூடிய நிலை வந்து இக்னோரன்ஸ். அது வந்து ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேட்டஸ் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ்.
அப்படிங்கிறத பார்த்தோம். முழுமையா வெளிப்படலை, அரைகுறையா வெளிப்பட்டிருக்கு. அதே போலத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இப்ப இருக்கிற நிலையில இந்த சச்சிதானந்தாவனுடைய எமர்ஜென்ஸ் வந்து முழுமையாக வெளிப்படாத நிலையில இருக்கின்றது அப்படிங்கிறார். எப்படி முழுமையான நிலையில இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இங்கு காணப்படுகின்றன. எல்லைக்குட்பட்டு ஃபைனைட் சோல், லிமிட்டட் கான்சியஸ்னஸ், இன்செக்யூர் பேலன்ஸ் ஆஃப் வேர்ல்ட், அதே போல டிஸ்கார்டன்ட் ரித்தம் ஆஃப் பெயின், பிளஷர் அண்ட் டிஸ்கார்டன்ட் ரித்தம்னா நம்ம வந்து இந்த மூன்றையும் நம்மால சமமாக பாவிக்க முடியல. ஒன்றிற்கு வந்து நம்ம நெகட்டிவா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரியாக்ட் பண்றோம், ஒன்றுக்கு பாசிட்டிவா எக்ஸ்ட்ரீமா ரியாக்ட் பண்றோம். அதான் பகவான் என்ன கூறுகின்றார், டிஸ்கார்டன்ட் ரித்தம் ஆஃப் பெயின் அண்ட் பிளஷர். இதெல்லாம் வந்து இடைப்பட்ட நிலையில இப்ப உலகத்தில் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் இவை அனைத்துமே மறைந்துவிடும் அப்படிங்கிறார். அந்த சச்சிதானந்தா வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது இத்தகைய இடைப்பட்ட நிலை மாறிவிடும் அப்படிங்கிறார். எப்படி இந்த சச்சிதானந்தாவுடைய வெளிப்பாடு இங்கு முழுமையாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு உதவி புரியும் வகையில் நம்முடைய ஜீவனினுடைய பகுதிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும். ஏன்னா அதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ சச்சிதானந்தாவின் வெளிப்பாடு நடைபெறுகின்றது அப்படிங்கிறத ஃபீல் பண்றோம். பட் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், நம்மளுடைய மனம், உடல், அந்த பிராணமயம், இது எல்லாத்திலையுமே நம்ம வந்து ஒரு வைட்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். ஒரு விரிவு செய்ய வேண்டும், நம்மை நாமே விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். நம்மளுடைய குறுகிய மென்டல் கான்சியஸ்னஸ் அதை வந்து நம்ம விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து மனதை தாண்டிய உணர்வு நிலையை ஒரு மனிதன் எட்ட முடியும் அப்படிங்கிறார். அதே போல நம்மளுடைய வைட்டல் பீயிங், பிராணமயம் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எதிர்மறையாக செயல்புரியாமல் அனைத்தையுமே அது ஒரு சமமாக பாவிக்கும் அந்த ஒரு நிலையை அது அடைய வேண்டும். அனைத்திலையுமே அது அந்த ஆனந்தத்தை சமமாக காணும், அனுபவிக்கும் அந்த நிலையை எட்ட வேண்டும் அப்படிங்கிறார். அதே போல நம்மளுடைய பிசிக்கல் பீயிங், உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய சக்தி அதனுடன் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறார். ஹார்மோனியஸா செயல்படணும் அப்படிங்கிறார். உடல் வந்து ஹார்மோனியஸா செயல்படணும் அப்படிங்கிறார். இந்த உடலுடைய செயல்பாட்டில் வந்து ஹார்மனி இல்லை அப்படின்னா நேச்சுரலி இல்னஸ் வருது. ஆகையினால உடல் வந்து அனைத்துடனும் ஒரு ஒருங்கிணைந்து ஒத்திசைவுடன் செயல்படணும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது, நம்மளுடைய ஒட்டுமொத்த இயல்பும், ஒரு தனி மனிதனுடைய முழு ஜீவனும் இயல்பும் வந்து தனிப்பட்ட நிலையில் செயல்படாமல் இங்கே பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்தினுடனும் ஒரு ஒருமித்த உணர்வுடன் செயல்படணும் அப்படிங்கிறார். யூனிட்டி, ஹார்மனி, ஒன்னஸ் வித் சச்சிதானந்தா இன் ஆல். சச்சிதானந்தா நம்மகிட்டையும் இருக்குது. த சேம் சச்சிதானந்தா அனைவரிடமும் உள் இருக்கின்றது. நம்ம இந்த சச்சிதானந்தா எங்கும் நிறைந்துள்ள சச்சிதானந்தா இருக்கின்றது, அனைவரிடமும் சச்சிதானந்தா தான் இருக்கின்றது. நம்ம அந்த அடிப்படையில தான் வந்து அதன் நம்மளுடைய ஒருங்கிணைப்பு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறார். இந்த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி எப்படின்னா சச்சிதானந்தா நிலையில ஏற்படணும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து நம்ம இந்த உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறார். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம வந்து வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்றால் இதுதான் சொல்யூஷன். ஆனா நிறைய யோகிகள், ஞானிகள்லாம் இந்த நிலையை எட்டியிருக்கிறாங்க. சாதாரண மனிதனுக்கு வேணா இது வந்து ஒரு அதிசயமான விஷயமாக இருக்கலாம். யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த நிலையை ஆல்ரெடி அவங்க அடைந்துள்ளார்கள். அதுதான் உண்மை. இப்ப இந்த சாப்டர்னுடைய ஜிஸ்ட் இதுதான். வேற ஏதாவது இதுல கருத்துக்கள் தெரிந்து கொள்ளணுமா?
இது குறித்த வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த சாப்டருடைய டிவைன் மாயா அப்படிங்கிறதுனுடைய ஒரு சம்மரி, இந்த சினாப்சிஸ் ஸ்கூல்ல போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். Chapter 13, The Divine Maya. The power of conscious being in us makes us act, and all creation is nothing but self-manifestation of Sachidananda. In reality, the force that makes an individual to create, the individualized consciousness that uses him, the material he uses, and the form that he creates are nothing but Sachidananda only. Therefore, whatever comes into the world seeks to achieve the goal of completeness of Satchit Ananda. The triple movement of involution into matter, emergence of life and mind, final release into infinite is what the Vedanta conveys to us as the ancient and eternal truth. The modern theory of evolution is limited by the material nature of the force and matter, where the inherent truth hidden in them is not revealed outside. Yet, the truth of the modern theory of evolution can reveal its full sense and justification if seen in the light of the Vedantic truth. Thank you, sir. Thank you. சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு தான் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் சாப்டர்ல பகவான் கூறியிருந்தார். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புருஷா, கான்சியஸ் பீயிங், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த கான்சியஸ் பீயிங், அந்த சோல் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் ஒரு மனிதனை அதனுடைய சக்தியின் மூலமாகத்தான் நாம் அனைவருமே இயங்குகின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே அந்த புருஷா, அந்த கான்சியஸ் பீயிங், அந்த ஆன்ம பொருள் இருக்கின்றது. அதனுடைய சக்தியின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் இயங்குகிறோம். அது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அதனால இதுதான் அடிப்படை கருத்து. நம்ம ஒரு சக்தியை உபயோகிக்கின்றோம். இப்ப பேசுறோம் அப்படின்னா we are using a force. காலம்பரை எழுந்திருந்து நைட் படுக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு செயல்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது, வாழ்வு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றதுன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சக்தியினுடைய செயல்பாடு நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த சக்தி எது? அது நம்ம சும்மா வெறும் சக்தி அப்படின்னு சொல்ல முடியுமா? சக்தி இல்லை அப்படின்னா, எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்மளால செயல்பட முடியாது. ஆனா நம்ம காலம்பரை எழுந்து நைட்டு வரைக்கும் நம்ம எல்லா விதமான இயக்கங்களையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த சக்தி நம்மை இயக்குகின்றது? அது எதுவென்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய சக்தி தான் நம்மை இயக்குகின்றது. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? எவையெல்லாம் அது நம்ம மாத்திரம் இயக்கல, இந்த சக்தி நம்மை மாத்திரம் இயக்கவில்லை. எல்லா தளங்களிலும், சடநிலையிலிருந்து உயர்தளங்கள் வரை அனைத்து இயக்கங்களும் இந்த சக்தியினால் தான் நடைபெறுகின்றன. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கின்றன, வந்துள்ளன என்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாட்டினை முழுமை செய்வதற்காகத்தான் அனைத்துமே இருக்கின்றன அப்படிங்கிற. இது நம்ம அறியாமையில இருக்கிறோம், அதனால நமக்கு பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆனா அதுக்காகத்தான் எல்லாமே உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறார் பகவான். இது டிவைன் பிளான்ல அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். நமக்கு தெரியாது. நம்ம we are ignorant actors in the world. We are totally ignorant about why we are here, why நம்ம ஏன் அப்படி ஆக்ட் பண்றோங்கிறத பத்தி நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கோம். ஆனா சச்சிதானந்தா அதனுடைய வெளிப்பாடு முழுமையாக வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்துமே இங்கு
இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த 3 இயக்கங்களான சடநிலைக்குள் இறக்கம் கொள்ளுதல், இன்வல்யூஷன் இன்டு மேட்டர், அதே போல அந்த நிலையிலிருந்து வாழ்வு மனம் என்கின்ற நிலையின் மூலமாக வெளிப்படுதல், இமர்ஜென்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மைண்ட், இறுதியாக அந்த அனைத்தையும் கடந்த நிலை, அந்த நிலையை எட்டுதல், ஃபைனல் ரிலீஸ் இன்டு த இன்ஃபினிட். இதைத்தான் நம்மளுடைய வேதாந்தம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சாஸ்வதமான உண்மையாக கூறுகின்றது. இது வேதாந்திக் ட்ரூத். வேதாந்திக் ட்ரூத் இதுதான். வேதாந்திக் ட்ரூத் இந்த மேட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த சக்தி இறக்கம் கொள்கின்றது. மேட்டர்ல இருந்து லைஃப், மைண்ட், ஃபைனலி இட் ரீச்சஸ் த சுப்ரீம் அப்படிங்கிறது தான் வேதாந்திக் ட்ரூத். இது நம்மளுடைய மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனுடன் ஒப்பிடும் பொழுது மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன் அது வெறும் மெட்டீரியல் நேச்சர் தான் எடுத்துக்குது. மெட்டீரியல் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எடுத்துக்குதே ஒழிய அதனுடைய அந்த ஆன்ம பொருள், அதோட ரியல் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதை எடுத்துக்கல. வெறும் மெட்டீரியல் பிசிக்கல் ஃபோர்ஸ் மாத்திரம் அந்த மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல எடுத்துக்கிறாங்க. சடப்பொருளை மாத்திரம்தான் அவங்க கவனத்தில் எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆனா நம் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அந்த வேதாந்திக் ட்ரூத் அதனுடைய வெளிச்சத்தில் நம்மளுடைய மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார் பகவான். இந்த மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன், சார்ல்ஸ் டார்வின் அவருடைய தியரியை அவர் பகவான் டிஸ்மிஸ் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, அதுல லிமிடேஷன் இருக்கு அப்படிங்கிறார். இட் டேக்ஸ் இன்டு அக்கவுண்ட் ஒன்லி த பிசிக்கல் நேச்சர் அப்படிங்கிறார். Whereas what is really evolving is a consciousness that is not being taken care of by the modern theory of evolution. அவங்கள பத்தி எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் தான் இல்லையா? நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல என்ன படிச்சிருக்கோம்னா, எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், அவ்வளவுதான். சூப்பர்ஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். பட் வாட் இஸ் ரியலி இன்வால்விங் பார்த்தோம் அப்படின்னா, there is an evolution of consciousness. அது எது நமக்கு அந்த உண்மையை பறைசாற்றுகின்றது என்றால் நம்முடைய வேதாந்தம், வேதாந்திக் ட்ரூத். வேதாந்திக் ட்ரூத் அதன் அடிப்படையில் தான் நம்ம மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷனை பார்க்கணும் அப்படிங்கிறார் பகவான். மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷனை பகவான் டிஸ்மிஸ் பண்ணல, அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதை இந்த வெளிச்சத்துல பார்த்தா நமக்கு இன்னும் நல்ல உண்மையை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அடுத்தது படிக்கவா சார்? எஸ் மேடம். We do not know the process by which the Satchidananda has become this world. It is the intermediary supermind which enables Satchidananda to manifest in the lower triple worlds of matter, life and mind by a conscious process involved in it, by a conscious law guiding its process. Infinite consciousness in its infinite action, in infinite consciousness in its infinite action can only produce infinite results. While creating finite forms in the world, the infinite chooses a fixed truth and plans to build a world in conformity with that truth. This requires a selective faculty of knowledge. This knowledge is the divine Maya. Thank you, sir. Thank you. இந்த டிவைன் மாயா அப்படிங்கிறதுக்கு என்ன, டிவைன் மாயாங்கிற சாப்டர்னுடைய எசன்ஸ் இதுதான். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ சச்சிதானந்தனுடைய அடிப்படை இயல்பு என்ன அப்படிங்கறது பார்த்தோம். சச்சிதானந்தனுடைய அடிப்படை இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், இன்ஃபினிட் ஆனந்தம் இல்லையா? சச்சிதானந்தம் அப்படின்னா அப்படிதானே இருக்கு. அது லிமிட் பண்ணவே முடியாது. ஆனா
இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே லிமிட்டடா இருக்குது இல்லையா? லிமிட்டடா தான் இருக்கு. அப்படின்னா பகவான் என்ன இங்க கூறுகின்றார், என்ன ஏன் இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடியது இங்க இன்ஃபினிட்டாகவே ரிலீஸ் ஆகல? அதுக்கு யாராவது காரணம் சொல்ல முடியுமா? சச்சிதானந்தா இன்ஃபினிட்டாக இருக்கின்றது, இன்ஃபினிட்டா எல்லாமே இன்ஃபினிட் ஸ்கேல்ல தான் இருக்கு. அதே அளவுல இங்க வெளிப்பட்டு இருக்கலாம். ஏன் அது மாதிரி வெளிப்படுத்தி கொள்ளவில்லை? சார் we cannot bear அதனாலயா? எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது கரெக்ட். நம்மளால தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒரு இது வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா? அது ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ மெகாவாட்ஸ் கெகாவாட்ஸ்லயே ப்ரொடியூஸ் பண்றாங்க. வீட்டில் நம்ம உபயோகிக்கிறது 100 எவ்வளோ ரொம்ப 240 வோல்ட்ஸ் அப்படிலாம் பார்க்குறோம். நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் இங்கே எப்படி இருக்குது, இங்கே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? அதே ஸ்கேலில் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா எல்லா அப்ளையன்சஸும் ஒரே நிமிஷத்துல எரிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை அளவில் குறைச்சி அந்தந்த தேவைக்கு ஏற்ப சுருக்கி அதை வெளிப்படுத்துகின்றார்கள். அதே மாதிரிதான் வரலட்சுமி மேடம், நீங்க எதை சொல்ல வந்தீங்க? Adil sir, we are not ready to receive it, and moreover we are on the way of evolution process. அது ஒண்ணு. நம்ம எவல்யூஷன் ப்ராசஸ்ல நிச்சயமாக அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில இல்லை, அது உண்மைதான். ஆனா அது மாதிரி ஒரு வெளிப்பட்டுது அப்படின்னா, டிவைன் வந்து அதனுடைய ஃபுல் ஸ்கேல்ல வெளிப்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இங்க யாராலையும் தாங்க முடியாது. அன்னையிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய உண்மையான சொரூபத்தை வந்து நீங்க வெளிப்படுத்தலை எங்களுக்கு? நீங்க டிவைன்னு ஏன் எங்களால ஏன் முழுமையான டிவினிட்டி எங்களுக்கு ஏன் தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் எங்களை போலதான் இருக்கிறீங்களே ஒழிய நீங்க டிவைன் மாதிரி இல்லையே அப்படிங்கிற கேள்வியை அன்னைகிட்ட கேட்கறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, நான் டிவைன் போல இருந்தேன் அப்படின்னா உங்களால யாரையுமே என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த லெவலே ஸ்கேலே வேற. நம்ம ஹியூமன் லெவல்ல இறங்கி அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போலதான் சச்சிதானந்தாவும் லிமிட்டுக்குள்ள தன்னை ஒவ்வொரு சார் ரங்கராஜன் சார், உங்க மைக் ஆஃப் பண்ணீங்க சார். ரங்கராஜன் சார், உங்க மைக் ஆஃப் பண்ணி மியூட் பண்ணி. தேங்க்யூ. சச்சித் ஆனந்தா வந்து இன்ஃபினிட் ஸ்கேல்ல இங்க வந்தது அப்படின்னா எதுவுமே தாங்க முடியாது. கிரியேஷன் நாட் பாசிபிள் இல்லை. கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு களிமண் இருக்கு. களிமண்ணினுடைய ஒரு பெரிய மலை போன்ற நிலையில் உள்ள ஒரு களிமண் இருக்கு. ஆனா அதுலேருந்து நம்ம வந்து சின்ன சின்ன பானைகளை செய்கின்றோம், மற்ற பாத்திரங்களை அந்த களிமண்லேருந்து செய்யும் பொழுது எப்படி இந்த களிமண்ணை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன நிலையில அதை வந்து நம்ம வடிவமைத்து செய்கின்றோம். ஒன்றை கிரியேட் செய்யணும் அப்படின்னா அந்த கிரியேஷனுடைய எதை கிரியேட் பண்றோமோ அதனுடைய நிலைக்கு ஒப்பதான் அந்த பொருள் தன்னை சுருக்கி கொண்டு வடிவமைத்துக் கொள்கின்றது. அதே போலதான் சச்சிதானந்தா வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, உலகம் அப்படின்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ், அதை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அது வடிவமைத்து கொள்கின்றது. எப்படி அது சாத்தியம்? சச்சிதானந்தா வந்து எல்லையற்ற நிலையில இருக்கின்றது. அந்த எல்லையற்ற நிலையில இருக்கிறது வந்து எப்படி இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது ஃபைனைட் லெவல்ல இங்க காணக்கூடிய அமைப்புகளில் தன்னை வெளிப்படுத்திக்க முடியும். அது எப்படி சாத்தியப்படுகின்றது என்றால் அதற்கு இடைப்பட்ட ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரிசிட்டியோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா there is a step down transformer. நளினி மேடம், உங்க கை ரைஸ் ஆயிருக்கு.
சார், மதர் சொன்னதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தோணிந்து சூட்டபுளான்னு பாருங்க. சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். அதாவது கீதையில கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுப்பார். அர்ஜுனனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப ஸ்பெஷல் ஐஸ் கொடுத்து பார்க்க சொல்லுவார். பார்த்த உடனே அர்ஜுனன் என்னால தாங்க முடியல கிருஷ்ணா, நீ மறுபடியும் பழையபடி ஆகு, எனக்கு பழைய கண்ணை கொடுத்துடு, அப்பதான் என்னால தாங்க முடியுங்கிறார். ஸோ கிருஷ்ணர் உடனே பழைய உருவம் அர்ஜுனனோட ஸ்பெஷல் ஐஸ் எடுத்துட்டு ஹியூமன் ஐஸ் கொடுத்துட்றா. இந்த எக்ஸாம்பிள் சூட் ஆகுமான்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி சேம் ஃபினாமினன் தான் மதர். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா அவதாரங்களுமே அப்படிதான் மனிதனோடு பழகும்போது தங்களை மனித ரூபத்தில் வெளிப்படுத்தி அவங்களோட ரியல் இது பார்த்தோம் அப்படின்னா நோபடி கேன் பேர். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நடந்த விஷயத்த சொல்றேன். ஒரு லேடி ஒரு அம்பாள் உபாசகர், அவங்க மதரை பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க அம்பாள் உபாசகர். அவங்க இருந்தாலும் அவங்க மனதில் எப்படி அம்பாளாக மதர் இருக்க முடியும், இவங்க ஒரு லேடியா புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிறாங்க, எப்படி இவங்க டிவைனா இருக்க முடியுங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த அம்பாளினுடைய மந்திரத்தை தொடர்ந்து இந்த தர்ஷனுக்கு போகும்பொழுது வரிசையில் நின்று கொண்டு அந்த அம்பாளினுடைய மந்திரத்தை அவங்க உச்சரித்து கொண்டே செல்கின்றார்கள். அவங்க உச்சரிக்க ஆரம்பித்தவுடன் மதர் வேற எங்கேயோ மற்றவங்களுடன் பேசி கொண்டிருந்தவங்க டைரக்டா இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மந்திரத்தை அவங்க மானசீகமாகத்தான் உச்சரித்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அதை செய்ய ஆரம்பித்தவுடன் மதர் இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு திடீர்னு எகெயின் இந்த அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு. உடனே அந்த மந்திரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மதர் ஆஸ் யூஷுவல் அவங்க மற்றவங்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பி இந்த அம்மா திருப்பி மானசீகமாக அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தவுடன் எகெயின் மதர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவங்க நாம வழிபடக்கூடிய அம்பாளினுடைய சொரூபம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, எப்படி நம்புறது, நான் வழிபடக்கூடிய அம்பாளினுடைய சொரூபம் தான் அன்னை அப்படிங்கிறத ஹவ் ஐ கேன் பிலீவ் அப்படிங்கிற கேள்வி அவங்க மைண்ட்ல இருக்கிற அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அவங்களுக்கு வெளியில சொல்லல, அவங்க இதெல்லாம் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கு. இந்த கியூல நின்றுக்கிட்டு இந்த மதர்கிட்ட தர்ஷனுக்காக கியூல நிக்கிறாங்க. மதர் கிட்ட வந்த உடனேயே இதெல்லாம் எதுவுமே இவங்க சொல்லல. மதர் கிட்ட வந்த உடனேயே மதர் சிரிச்சுட்டே கேட்கறாங்க, யூ வாண்ட் டு see my real form அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த அம்மா அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு மதர் சொல்றாங்க, சரியாயிடுவாங்க, அவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 minutes she became all right. அது என்ன சொல்றாங்க அந்த அம்மா அப்புறம் சொல்றாங்க, கம்ப்ளீட்டா இவங்க அந்த கேள்வி உடனே மதருடைய சொரூபம் கம்ப்ளீட்டா நம்மால தாங்க முடியாத ஒரு பிரகாசத்துடன் அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன், என்னால தாங்க முடியல, அப்படியே நான் பெயிண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ டிவைன் தன்னுடைய சக்தியெல்லாம் சுருக்கி கொண்டுதான் நம் மனிதனோட பழகும் போது இருக்கும். ஈவன் ஸ்ரீ அரவிந்தாவே சொல்றாங்க, தர்ஷன் டேஸ் அன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப அவங்களுடைய அந்த சக்தி சுருக்கி கொண்டு மற்றவர்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்களாம். ஃபுல் ஃபோர்ஸ்ல இருந்தது அப்படின்னா நிறைய பேரால தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த சக்தியினுடைய வெளிப்பாட்டை தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது இந்த நிலையில அப்படி இருக்குன்னா சச்சிதானந்த நிலையில எப்படி இருக்க முடியும்? ஸோ அதே நீங்க சொல்ற அதே கருத்து தான். ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் எல்லாராலையும் தாங்க முடியாது. தேங்க்யூ சார். ஆகையினால் அந்த இடையில ஒரு அமைப்பு தான் சூப்பர் மைண்ட். அதன் மூலமாகத்தான் சச்சிதானந்தனுடைய அமைப்பு இங்க உலகத்தை சிருஷ்டிக்கின்றது. என்ன காரணம் நம்ம பார்த்தோம், இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் இன்ஃபினிட்டா தான் அதனுடைய விளைவுகள் இருக்கும்.
நம்ம உலகத்துல வந்து ஒரு ஃபைனைட் ஃபார்ம்ஸோட ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 விதியின் படிதான் அது செயல்பட முடியும். ஒரு குறிப்பிட்ட விதி, ஒரு குறிப்பிட்ட உண்மை, அதன்படிதான் இந்த உலகத்தை உருவாக்க முடியும். எந்த உண்மையின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் படைக்க வேண்டும் என்பது அது எது தீர்மானிக்கின்றது என்றால் அந்த சூப்பர் மைண்ட் தான் தீர்மானிக்கின்றது. இந்த செலக்டிவ் ஃபேக்கல்டி ஆஃப் நாலேஜ் இல்லையா, இப்ப நான் வந்து இன்ஃபினிட்டா இருக்கிறேன், அந்த இன்ஃபினிட்டா இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து ஃபைனைட் ஸ்டேட்டஸ்ல ஒன்றை உருவாக்குகின்றேன். அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அது குறித்த ஞானம் தேவைப்படுகின்றது. ஐ ரிக்வயர் த நாலேஜ் ஆஃப் கிரியேட்டிங் எ ஃபைனைட் ஃபார்ம். இந்த நாலேஜ் தான் வந்து டிவைன் மாயா அப்படிங்கிறது. டிவைன் மாயானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை படைப்பதற்கான அதற்குரிய ஞானம், அதுதான் டிவைன் மாயா அப்படிங்கிறது. ஸோ டிவைன் மாயா அப்படின்னா இட் இஸ் அ பவர் ஆஃப் கிரியேட்டிங் ஃபைனைட் திங்ஸ். அது மாயை கிடையாது. மாயா அப்படிங்கிறது இட் இஸ் பவர் ஆஃப் கிரியேட்டிங் ஃபைனைட் திங்ஸ், டிவைன் மாயா அப்படிங்கிறது. இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா லோவர் மாயா அப்படிங்கிறது. நம்ம இருக்கிறது லோவர் மாயா. லோவர் மாயா அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து இந்த தனியார இருந்துக்கிட்டு இதுதான் உண்மைன்னு நினைச்சிடுறோம். தட் இஸ் அ லோவர் மாயா. அதுவும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்தது போலாம். படிக்கலாம். எஸ். Vedic seers meant by the word Maya the power of the infinite consciousness to include, to contain itself, and to measure out to form. This form with name and shape is a delimitation, that is, limiting the limitless of the vast, illimitable truth of infinite existence. By Maya, the static essential being becomes ordered truth of active being. From the supreme being of oneness, Satchidananda emerges as the many. Satchidananda is in each. Each is in Satchidananda. There is play of existence with existence, consciousness with consciousness, force with force, delight with delight. We are unable to see this truth because we are limited by our mind's incapacity and the illusion of lower Maya. First, we have to accept this lower Maya and then we have to overcome it. This lower Maya is God's play with his opposites: division, darkness, desire, strife, and suffering. In this process, the mental Maya conceals the higher or divine Maya. ஓகே, தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறாரு. நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்ம வந்து பீயிங் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் லைவ் டிவைன் படிக்கிறோம். ஸ்ரீ அரபிந்தோ உன்னுடைய இதுல வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஓரளவு நம்ம அது குறித்த புரிதல் நமக்கு இருக்கு. அட்லீஸ்ட் நமக்கு இந்த மாயா அப்படிங்கிறது நமக்கு என்னங்கிறது தெரியணும். யாராவது மாயா அப்படின்னு மாயை அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது என்ன அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய லைஃப் டிவைனை படிக்கிறவங்களாம் படிச்சுட்டு அது குறித்து நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் அது ஸ்ரீ அரவிந்தவனுடைய பிலாசபியை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த பழைய விளக்கத்தையே நம்ம மனசுல வச்சுக்கூடாது. மாயைனா உலகம் என்பது மாயை, பொய் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த இவ்வளவு தூரம் படிக்கிறதெல்லாம் நம்ம உள்ள வாங்கலேன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் மாயா அப்படிங்கிறது பகவான் என்ன சொல்றாரு, என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், அந்த பொருள் என்ன உண்மையான பொருள் அப்படிங்கிறது அது வேதிக் ட்ரூத், வேதாந்திக் ட்ரூத்தே அதுதான். அதே கருத்தை தான் பகவானும் விளக்குகின்றார். மாயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய சக்தி, எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய சக்தி என்ன செய்கின்றது, தன்னை ஒரு அளவிற்கு உட்பட்டு வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வடிவங்களின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் மாயா அப்படிங்கிறது. இதுதான் வந்து வேதாந்திக் எக்ஸ்பிளனேஷன். அதுதான் பகவான் கூறக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். அதுதான் இது வந்து நமக்கு எல்லாருக்கும் அடிப்படையில தெரியணும். நம்ம வந்து மைண்ட் வந்து பழையச அந்த மாயை அப்படின்னா பொய், ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்க கூடாது. மாயா அப்படின்னா
அந்த பரம்பொருளினுடைய ஒரு சக்தி, வடிவத்திற்கும் எல்லைக்கும் உட்பட்ட நிலையில் ஒன்றை உருவாக்கும் அந்த சக்தி, அதுதான் மாயா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் அப்படின்னு பகவான் விளக்குகின்றார். ஒரு பெயர் கொடுக்கின்றோம், ஒரு வடிவத்தை கொடுக்கின்றோம். அவ்வாறு கொடுத்து என்ன பண்ணுகின்றோம்? அந்த எல்லையற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை எல்லைக்குட்பட்டு நாம் வெளிப்படுத்துகின்றோம். இதைத்தான் பகவான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறார். டீலிமிட்டேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, லிமிட்டிங் த லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த லிமிட்டிங் த லிமிட்லெஸ் தான் மாயா அப்படிங்கிறதே அர்த்தம். மாயா அப்படிங்கிறது பொருளே என்ன அர்த்தம் அப்படின்னா, லிமிட்டிங் த லிமிட்லெஸ். இந்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸ் சென்டென்ஸ், பகவானினுடைய பிரயோகத்துல காணக்கூடிய ஒரு ஃபேமஸ் சென்டென்ஸ். அது எல்லாரும் அடிக்கடி கோட் பண்ணுவாங்க. இது அது என்ன அப்படின்னா, பை மாயா the static essential being becomes ordered truth of active being அப்படிங்கிற ஒரு இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். பை மாயா the static essential being, அதான் பிரம்மனுடைய அந்த ஸ்டாட்டிக் அதாவது பிரம்மனினுடைய immobile status. By Maya, the static essential being becomes ordered truth of active being. இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்தினுடைய வெளிப்பாடுகளினுடைய உண்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், இதுதான் மாயா அப்படிங்கிறார். ஆகையினால அந்த ஏகமாக நிலையில் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் பன்மையாக பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த உலகத்தில். எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், ஒவ்வொன்றினுள்ளும் அது இருக்கின்றது, ஒவ்வொன்றும் அதனுள் இருக்கின்றன. இப்போ ஒன் பிகம்ஸ் மெனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கு உலகத்தில் காணக்கூடிய அனைத்தினுள்ளும் அந்த சச்சிதானந்தா இருக்கின்றது. அதே போல இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்தும் ஒவ்வொன்றும் சச்சிதானந்தாவிற்குள் இருக்கின்றன. இதுதான் ட்ரூத். இதுல என்ன நடைபெறுகின்றது? ஆதலால் என்ன நடைபெறுகின்றது? சச்சிதானந்தாவினுடைய அம்சங்களான அந்த எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ், டிலைட் அப்படிங்கிறது ஒண்ணுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கு. அது மற்ற பொருள்கள்ல இருக்கக்கூடிய அந்த அம்சங்களுடன் அவைகள் தொடர்ந்து பரிமாற்றம் செய்கின்றன அப்படிங்கிறார். தொடர்ந்து ஒன்றுடன் ஒன்று பரஸ்பரம் பரிமாற்றம் செய்து கொள்கின்றன அப்படிங்கிறார். ஆனா நமக்கு தெரியாது, இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தெரியாது. இது நம்ம உணர முடியதில்ல. என்கிட்ட இருக்கிற மனிதன், நான் ஒரு மனிதன், இன்னொரு மனிதன் இருக்கின்றான். என்கிட்ட இருக்கிற ஒரு ஹையஸ்ட் ஆஸ்பெக்ட் அவன்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் ஆஸ்பெக்டோட தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, நான் அந்த லோவர் மாயால இருக்கிறேன். லோவர் மாயா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? என்னுடைய மைண்டோட இன்கெப்பாசிட்டி. என்னுடைய மைண்டினுடைய இன்கெப்பாசிட்டி என்ன செய்கின்றது? அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ஒருமைத்தன்மையை காண முடிவது இல்லை. அதுதான் லோயர் மாயா அப்படிங்கிறது. லோயர் மாயான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒருமைத்தன்மையை காண முடியாத நிலை லோயர் மாயா அப்படிங்கிறோம். அவித்யா அப்படின்னு சொல்றோம், இன்னொரு வார்த்தையை உபயோகிக்கின்றோம். ஹையர் மாயா அப்படிங்கிறது வேற. டிவைன் மாயாங்கிறது இந்த இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது, ஃபைனைட்ல உள்ள தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. லோவர் மாயா அப்படிங்கிறது என்னவென்றால், நாம் அந்த கீழே இருக்கும் நாம் அந்த ஒருமைத்தன்மையை காண முடியாமல் இருப்பது. The illusion of lower maya, our mind's incapacity. இதைத்தான் லோயர் மாயா அப்படிங்கிறாங்க. ஸோ பொய் கிடையாது. இங்க அகைன் பகவான் சொல்லக்கூடியது அவித்யா அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் illusion அப்படிங்கிறார். இட்ஸ் அ ஃபெயிலியர் டு see the oneness அப்படிங்கிறார். ஆனா பகவான் இங்க என்ன கோருகின்றார்? இந்த கீழுள்ள லோயர் மாயா அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது பொய்மைன்னு சொல்லக்கூடாது. அதை கடந்து நாம் டிவைன் மாயா அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். இந்த லோயர் மாயா அப்படிங்கிறதும் அந்த இறைவனுடைய ஒரு லீலை தான் அப்படிங்கிறார். காட்ஸ் பிளே வித் இஸ் ஆப்போசிட்ஸ். அந்த காடினுடைய ஒன்னஸ் ஆப்போசிட் டிவிஷன் இருக்கு. லைட்டுக்கு பதிலாக இங்க டார்க்னஸ் இருக்கு. அங்க எல்லாமே ஃபுல்ஃபில்டா இருக்கு, ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இங்க டிசையர் இருக்கு.
அங்க வந்து யூனிட்டி ஹார்மனி இருக்கு, இங்க ஸ்ட்ரைஃப் அண்ட் சஃபரிங் இருக்கு. இருந்தாலும் இது வந்து காட்ஸ் பிளே வித் இஸ் ஆப்போசிட்ஸ், அவ்வளவுதான். இந்த நிலையில வந்து நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மென்டல் மாயா, லோவர் மாயா, அந்த ஹையர் ட்ரூத் டிவைன் மாயா அதை மறைக்கின்றது அப்படிங்கிறார். ஸோ இங்க ப்ராப்ளம் நமக்கிட்ட தான் இருக்க வழிய திங்ஸ்ல கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். எஸ் சார், அப்படின்னா நம்மளுடைய லோவர் மாயா தான் ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரென்த் இருக்கும் சார், ரொம்ப நிச்சயமாக. ஜாஸ்தி பவர் நம்மளுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லா கயாஸ்லாம் வருது இல்லையா? அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. நிச்சயமா அதான் காரணம். எல்லாருமே அது வந்து அட்லீஸ்ட் நமக்கு அப்படி தெரியுது, அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. எவ்வளவு பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாமலே இருக்கிறாங்கல்ல. தெரியாமலே பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைந்து போகின்றார்கள். நம்ம அறியாமையில் இருக்கிறோம், நம்ம இதை விட கடந்த நிலைக்கு போகணுங்கிற தெரியாமலே போயிடுறாங்கல்ல நிறைய பேர், இந்த உலகத்தை விட்டே போயிடுறாங்களே இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மதருடைய இதை படிக்கிறதுனால நமக்கு வந்து சரி அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அட்லீஸ்ட் we aspire for that, but many people are not aware. Thank you. அடுத்தது பார்க்கலாம். படிக்கட்டா சார்? எஸ் மேடம். From the supreme being of oneness, Satchidananda emerges as the many. Satchidananda is in each. Each is in Satchidananda. There is play of existence with existence. There is play of existence with existence, consciousness with consciousness, force with force, delight with delight. We are unable to see this truth because we are limited by our mind's incapacity and the illusion of lower Maya. First, we have to accept this lower Maya and then we have to overcome it. This lower Maya is God's play with his opposites, division, darkness, desire, strife, and suffering. In this process, the mental Maya conceives the higher or divine Maya. There is link in thought and in the fact of the universe which connects the lower and the higher Maya. The illusionist philosophies fail to take note of this link. For the Mayavadins, it is the mental Maya or an overmind which created the world. Thank you, sir. Thank you. அதான் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சச்சிதானந்தனுடைய ஒவ்வொரு அம்சமும் வந்து அனைவர்களுடன் இருக்கின்றது. ஒவ்வொரு அம்சமும் மற்றவரிடம் உள்ள அந்த சச்சிதானந்தனுடைய அம்சங்களுடன் எப்பொழுதுமே ஒரு பரிமாற்றத்தில் இருக்கின்றன. இதுதான் வந்து காட்ஸ் பிளே, தட்ஸ் a play of existence அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்க முடியல. என்ன காரணம்? நம்ம லோவர் மாயால இருக்கிறோம். லோயர் மாயால இருக்கிறனால தான் அந்த டிவைன் லீலாவை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எல்லாமே இங்க ஆப்போசிட்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். டிவிஷன், டார்க்னஸ், டிசையர் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஆனா இந்த லோவர் மாயா வந்து அப்படியே இருக்கிறது இல்லை. ஹையர் மாயா, டிவைன் மாயா ஒரு பக்கமும், லோயர் மாயா மறுபக்கமும் அப்படியே இருக்கிறது இல்லை. இதுக்கு இடையில வந்து ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இதுக்கு இடையில ஒரு பிணைப்பு, there is a link. இது ரெண்டுக்குமே இருக்கு அப்படிங்கிறார். There is a link in thought and the fact of the universe which connects the lower and the higher Maya அப்படிங்கிறார். இந்த லிங்கை நீங்க கணக்குல எடுத்துக்கல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த உலகம் வந்து எப்பொழுதுமே இந்த லோயர் மாயால தான் இருக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை யுகமானாலும் இது உலகம் இப்படிதான் இருக்கும். இந்த டிவைன் ஹையர் மாயா டிவைனுடைய இது நிலையில தான் இருக்கும். நம்ம இந்த நிலையிலிருந்து விடுபட்டு அந்த நிலைக்கு செல்வதுதான் ஒரே வழி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எப்ப நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா when there is no link. ஆனா there is a link. இதைத்தான் பகவான் அரவிந்தர் வந்து குறிப்பிடுகின்றார். மற்ற இது வரைக்கும் சொல்லப்படாத அந்த ஆன்மீக உண்மை, வெளிப்படாத ஆன்மீக உண்மையை பகவான் உலகுக்கு தெரிவிக்கின்றார். இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலகம் என்பது ஒரு மாயை, இதுல தான் இருக்கும், there is no சொல்யூஷன் அப்படின்னா. மனம்
என்கின்ற ஒரு அமைப்பு தான் தன்னுடைய மாய சக்தியின் காரணமாக இந்த உலகத்தை உருவாக்கியது. இட் இஸ் ஒரு ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். ஃபால்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே இட் இஸ் மியர்லி எ சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த மைண்ட் அப்படின்னாங்க. எப்படி கனவு நம்ம மனதில் தோன்றுகின்றதோ, கனவுக்கு நமக்கு வெளியில ரியாலிட்டி கிடையாது, உண்மை கிடையாது. மனசுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் அது உண்மையா தெரியுதோ, அதே போலதான் இட் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இட் இஸ் தட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். சொல்லுங்க மேடம். மைத்திலி மேடம் சொல்லுங்க. சார் லிங்க்னு கிடைக்கும்னு சொன்னீங்களா சார்? அந்த லிங்க் வந்து நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? நம்ம முயற்சியின் மூலமா தான் அந்த லிங்க் கிடைக்குமா? லிங்க் ஆல்ரெடி இருக்கு. there is already a link. இந்த லிங்க் தான் வந்து சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது. லிங்க் வந்து ஆல்ரெடி இருக்கு. இட் இஸ் ஆல்ரெடி தேர். இப்ப பழைய ட்ரெடிஷ்னல் இதுல என்ன செய்தார்கள் என்றால், அதில் இருக்கக்கூடிய அந்த பாத்துல சென்றவர்கள் யோகிகள்லாம் மனம் என்கின்ற நிலையில் இருந்தாங்க. அப்புறம் டைரக்டா அவங்க அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் அந்த நிலைக்கு சென்று விட்டார்கள். அதனால அங்க சென்று விட்டு அதுதான் உண்மை என்று நம்பினார்கள். அவங்க என்ன, அவங்களால வந்து அந்த உயர்நிலைக்கும் இந்த உலகம் இருக்கக்கூடிய நிலைக்கும் இடையில் உள்ள தொடர்பை அவங்களால வந்து பார்க்க முடியல. அதனாலதான் உலகம் வேறு, அந்த டிவைன் ஸ்டேட்டஸ் வேற அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே அந்த நிலைதான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பகவான் அரவிந்தர் என்ன கூறுகின்றார் என்றால், there is a link between this lower triple world, mind, life and body, matter. சச்சிதானந்தாவுக்கு இடையில லிங்க், அந்த லிங்க் தான் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறார். அந்த சூப்பர் மைண்ட்ங்கிற நிலையை நம்ம எட்டணும் அப்படின்னா, நம்ம ஒரே சமயத்துல வந்து இந்த உலகத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், அதே சமயம் இந்த சச்சிதானந்த நிலையுடனும் தொடர்புல இருப்போம். அதுக்கு தான் பகவான் வந்து பாடுபட்டார்கள். அந்த சூப்பர்மெண்டல் ஸ்டேட்டஸை வந்து எல்லாரும் அடையணும், அதுதான் லிங்க் அப்படிங்கிறது. படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம், எஸ் மேடம். There is real idea behind the creation. This real idea is the power of the conscious force, Chit Sakti, which is the expression of real being, Sat existence. Truth of conscious being supports the forms in the universe and it expresses itself in these forms. The knowledge which corresponds to this truth is seated as supramental truth consciousness. At all levels in the ascending scale of evolution, from the subconscious matter to the superconscious, it is the real, that is supermind, that is behind all existence. Mind cannot explain the existence in the universe. Mind is not a faculty of knowledge. Mind is a faculty for seeking knowledge. Therefore, mind cannot be the power which created the universe. Mind can create all possibilities from the facts presented to it. Yet, mind cannot predict the certainty of occurrence of a future phenomenon unless it is an extension of the repetition of the past events. Thank you, sir. Thank you. நம்ம பார்த்தோம், சச்சிதானந்தா வந்து இன்ஃபினிட் ஸ்கேல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே சச்சிதானந்தாவனுடைய கிரியேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது ஒரு ஃபைனைட் லெவல்ல அனைத்தையுமே உருவாக்குகின்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எது உருவாக்குகின்றது அப்படின்னா இந்த சூப்பர் மைண்ட், அதுதான் வந்து இடைப்பட்ட சாதனமாக ஒரு செயல்பட்டு இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தாவை ஃபைனைட் ஸ்கேல்ல இங்க உலகத்தில்
அதன் மூலமாக சிருஷ்டியை உருவாக்குகின்றது, சிருஷ்டியை படைக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒன்றை படைக்க வேண்டும் என்றால், அந்த ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையில் என்ன தேவைப்படுகின்றது என்றால் ஒரு பிளான் தேவைப்படுகின்றது. ஒரு கட்டடத்தை கட்டுறோம், ஒரு பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு யாருமே வந்து பில்டிங்கை வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாம யாருமே கட்ட முடியாது. வரைபடம் இல்லாம யாராவது பில்டிங்கை கட்டிருக்கிறாங்களா? கட்டவே முடியாது. ஈவன் அந்த காலத்துல கட்டினவங்க கூட மனதுல ஒரு பிளான் வச்சுப்பாங்க. அட்லீஸ்ட் பேப்பர்ல பண்ணாடி கூட மைண்ட்ல வந்து ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அவங்க கட்டுவாங்க. ஸோ எது அடிப்படையா தேவைப்படுகின்றது? ஒரு பிளான், ஒரு எண்ணம், இது தேவைப்படுகின்றது. இந்த திட்டம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் என்பது உருவாகியிருக்கவே முடியாது. அப்படின்னா என்ன இருக்கின்றது என்றால், இந்த உலகத்தில் இந்த உலகம் உருவாக்கப்பட்ட நிலையில் அந்த உருவாக்கத்திற்கு பின்னால வந்து ஒரு எண்ணம், எப்படிப்பட்ட எண்ணம் என்றால் ஒரு உண்மையான எண்ணம் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதுதான் பகவான் வந்து ரியல் ஐடியா அப்படிங்கிறார். இந்த சிருஷ்டிக்கிற ஒவ்வொரு கிரியேஷனுக்கு பின்னாடி இந்த ரியல் ஐடியா இருக்கு அப்படிங்கிறார். இந்த ரியல் ஐடியாங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ரியல் ஐடியாங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த சக்தி, அதுதான் ரியல் ஐடியா. ரியல் ஐடியாங்கிறது என்ன அப்படின்னா, சச்சிதானந்தாவினுடைய ஒரு சக்தி தான் வந்து அந்த எண்ணமாக செயல்பட்டு இந்த சிருஷ்டியை படைக்கின்றது. இன்னொரு விஷயம் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளவை அனைத்துமே அனைத்திற்கும் பின்னர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை இருக்கின்றது, ஒரு இறை உண்மை இருக்கின்றது. ட்ரூத் ஆஃப் கான்சியஸ் பீயிங். இந்த ட்ரூத் ஆஃப் கான்சியஸ் பீயிங் தான் வந்து இங்க உலகத்தில் காணக்கூடிய அனைத்தையுமே அதற்கு பின்னால் இருந்து இயங்கும் ஒரு அம்சமாக இருப்பது எதுவென்றால் இந்த ட்ரூத் ஆஃப் கான்சியஸ் பீயிங். நம்ம நினைக்கணும் இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு தன்னிச்சையாக இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. There is a truth behind each and every form in the universe. உதாரணம் சொல்லலாம். ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரம் வந்து ஆரம்பத்தில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த விதையிலிருந்து தான் வருகின்றது. அந்த விதையை நம்ம கையில கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன விதையை நம்ம கையில கொடுத்துட்டு இந்த விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அதுதான் இருக்கு. அதுதான் ரியல் ஐடியா அப்படிங்கிறது. ரியல் ஐடியா இருக்கு, அந்த ட்ரூத் இருக்கு. விதை போன்ற அமைப்புக்குள்ள அந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியினுடைய உண்மை இருக்கின்றது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றது. சரி, இந்த உண்மையெல்லாம் எங்க இருக்கு? உண்மைன்னு சொல்றோம், ரியல் ஐடியான்னு சொல்றோம். இதெல்லாம் எங்க இருக்கு? மனிதனுடைய மனதிலா இருக்கு? இல்ல, நிச்சயமா கிடையாது. சச்சிதானந்தா நிலையில இருந்தாலும் சச்சிதானந்தா நிலையில இல்லை. ஏன்னா நான் அது இன்ஃபினிட்டா இருக்குங்கிறத பார்த்தோம். எங்க இருக்கு உண்மையிலே அப்படின்னா சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடான அந்த சூப்பர் மைண்ட்ல தான் இதெல்லாம் இருக்கு. சூப்பர் மைண்ட்ல தான் இந்த நாலேஜ் இருக்கு, ரியல் ஐடியா இருக்குது. இதுதான் பகவான் வந்து சூப்பராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. அங்கதான் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியினுடைய ரகசியம் அங்கதான் இருக்கு. அதுதான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறார். எப்படி அதெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது அப்படிங்கிறார். இந்த சூப்பர் மைண்ட் வந்து எல்லா நிலையிலும் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அட் ஆல் லெவல்ஸ் இன் த அசெண்டிங் ஸ்கேல் ஆஃப் எவல்யூஷன் ஃப்ரம் த சப்கான்ஷியஸ் மேட்டர் டு த சூப்பர் கான்ஷியஸ், இட் இஸ் எ ரியல், that is a super mind that is behind all existence அப்படிங்கிறார். சூப்பர் மைண்ட் இஸ் பிஹைண்ட் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா இன்கான்சியன்ஸ்ல ஒண்ணுமே இல்லை.
மேட்டரா வெளிப்படுது, அப்புறம் லைஃபா வெளிப்படுது, அப்புறம் மைண்டா வெளிப்படுது. அதுக்குள்ளேயும் எல்லா லெவல்லையும் இன்வால்வ்டா இருக்கு சூப்பர் மைண்ட். மைண்ட்ல இருந்து மெல்ல 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 சூப்பர் மைண்டா வெளிவர போகின்றது. அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கோருகின்றார், இவ்வளவு விஷயம் நடக்குது, இதுல ஹியூமன் மைண்ட் இட் இஸ் ஒன்லி a பார்ட் இல்லையா? நம்ம பார்த்தோம் இவ்வளவு விஷயம் நடக்குது இந்த உலகத்துடைய சிருஷ்டியில, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்குது. அந்த பிரம்மாண்டமான விஷயத்துல மைண்ட், மனிதனுடைய மனம் என்பது எங்க? அது ஒரு அங்கம் தான், அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு அங்கம் எப்படி ஒரு முழுமையை விளக்க முடியும்? மனிதனுடைய மனம் இந்த சிருஷ்டியை விளக்க முடியாது அப்படிங்கிறார். ஹியூமன் மைண்ட் cannot explain the existence of the universe. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹியூமன் மைண்ட் cannot explain the existence of the universe. என்ன காரணம் என்றால், மனம் என்பது அந்த அறிவினுடைய ஒரு ஆரம்பம் அல்ல, அறிவை தன்னகத்தே மனம் முழுமையாக கொண்டது அல்ல அப்படிங்கிறார். மைண்ட் டஸ் நாட் பொசஸ் த நாலேஜ் அப்படிங்கிறார். மைண்ட் இஸ் ஒன்லி எ சீக்கர் ஆஃப் நாலேஜ். இதுவும் பகவான் சொல்லக்கூடிய உண்மை, அடிக்கடி எல்லாத்துலயும் வரும். மைண்ட் இஸ் எ சீக்கர் ஆஃப் நாலேஜ், நாட் இட்ஸ் பொசஸர் அப்படிங்கிறார். மைண்ட் இஸ் ஒன்லி சீக்கர் தான். எது பொசஸர் ஆஃப் நாலேஜ்னா சூப்பர் மைண்ட் தான் அப்படிங்கிறார் பகவான். அதனால மனம் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மாயாவாதிகள் என்ன கூறினார்கள், இந்த பிரபஞ்சம் என்பது பொய், அது ஒரு ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் கிரியேட்டட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மென் அப்படின்னாங்க. பகவான் அதை நிராகரிக்கின்றார். மைண்ட் கேனாட் ஹேவ் த பவர் டு ப்ரொடியூஸ் சம்திங் அப்படிங்கிறார். மைண்ட் என்ன பண்ணும், அதுகிட்ட ஒரு 100 விஷயம் கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து 100 விஷயத்துலேருந்து வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை அது உருவாக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அது மைண்டுகிட்ட ஒரு 10 பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 10 பொருளையும் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி நிறைய விஷயத்தை உருவாக்கும். அதற்குடையும் பேஸா அதுக்கு பொருளை கொடுக்கணும். தானே உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு மைண்டு கிடையாது. தானே ஒன்றை உருவாக்கக்கூடிய சக்தி மனதிற்கு கிடையாது. அதே போல எதிர்காலத்தில் என்ன நடக்க போகின்றது என்பதை அறுதியிட்டு கூறும் அந்த திறனும் மனித மனதிற்கு கிடையாது அப்படிங்கிற. மனித மனம் என்ன செய்யும், பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ராபுலேஷன், அதனுடைய நீட்சியாகத்தான் எதிர்காலத்தை பற்றி அது ஒரு அனுமானம் செய்யுமே ஒழிய சர்டனா இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மைண்டினுடைய ஒரு குறைகள், லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கலாமா சார்? எஸ் மேடம். The word represents a foreseen truth consciousness. It is obeying a predetermining will. It is growing image of a divine creation. There is something behind which governs and controls the action of the force that has created this world. It is truth consciousness. The forms we see in this universe are gradual unfolding of truth consciousness. All motion in the universe is directed towards a divinely seen goal. Reason is only a representative or a shadow of a greater consciousness beyond itself. The supermental truth consciousness, when we still the activity of mind, go beyond our intellectual reasoning to deeper part of ourselves, then this other consciousness become really manifest to us. Thank you. பகவான் அடுத்த சாப்டர்ல என்ன கூற போகின்றார்னா, சூப்பர் மைண்ட் அஸ் கிரியேட்டர், எப்படி சூப்பர் மைண்ட் கிரியேட் பண்ணுது. ரொம்ப முக்கியமான சாப்டர் அது, சாப்டர் 14. அப்புறமா அதுக்கு அடுத்த சாப்டர் த சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ், சாப்டர் 15.
இது ரெண்டையும் ஒட்டி வரக்கூடிய ஒரு கருத்தை தான் இங்க கோருகின்றார். என்ன சொல்றார் பகவான்? என்ன சொல்றார்? உலகம் என்பது என்ன? உண்மையிலேயே இந்த உலகம் இருக்கின்றது, அது என்ன? எதை வெளிப்படுத்துகின்றது? இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபோர்சீன் ட்ரூத் அப்படிங்கிறார். ஃபோர்சீன் ட்ரூத்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அல்லது பார்க்கப்பட்ட ஒரு உண்மையைத்தான் இந்த உலகம் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றது அப்படிங்கிறார். மேலும் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் ஒபேயிங் எ ப்ரீ டிட்டர்மினிங் வில் அப்படிங்கிறார். அந்த சங்கல்பம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அந்த சங்கல்பத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் a growing image of a divine creation அப்படிங்கிறார். இட் இஸ் a growing image of a divine creation அப்படிங்கிறார். பகவான் பாருங்க, இந்த உலகத்திற்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, எவ்வளோ ஒரு டிவைன் ஸ்டேட்டஸ பகவான் கொடுக்கிறார். ஒருபுறம் மாயாவாதிகள் இந்த உலகமே போய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பகவான் எப்படி சொல்றாரு? இட் இஸ் a growing image of a divine creation அப்படிங்கிறார். ஒரு இறைவனுடைய சிருஷ்டி நடக்கின்றது, அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது அப்படிங்கிறார். மேலும் என்ன கூறுகின்றார்? there is something behind which governs and controls the action of the force that has created this world அப்படிங்கிறார். இந்த உலகம் என்பது ஒரு சக்தியினால் படைக்கப்பட்டது. அந்த சக்தி இப்ப சயின்டிபிக்கா பிசிசிஸ்ட் என்ன சொல்றாங்க? பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. அதுக்கூட ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி தான் படைத்தது. சக்தி இல்லை அப்படின்னா வித்தவுட் எனி ஃபோர்ஸ் நத்திங் கேன் பி கிரியேட்டட். ஆனா பகவான் என்ன கூறுகின்றார்? எது இந்த உலகத்தை எந்த சக்தி படைத்ததோ அதனுடைய செயல்பாட்டிற்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கின்றது. அதுதான் அந்த சக்தியை வழிநடத்தி செயல்பாட்டு இந்த உலகத்தை படைக்கின்றது அப்படிங்கிறார். அது என்ன அப்படின்னா அதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ். ட்ரூத் கான்சியஸ்னஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அங்க ட்ரூத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அங்க அதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ். ட்ரூத்தை தவிர வேறு எதுக்குமே அந்த உணர்வு நிலையில இடம் இல்லை. தட் இஸ் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய அனைத்துமே இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றன. நம்ம அனைத்தையுமே தமிழ்ல மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல வெவ்வேறு விதமாக மொழிபெயர்த்துள்ளார்கள். நம்ம அதை மொழிபெயர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்பர் மைண்ட், இதெல்லாம் அப்படியே நம்ம உள்ள வாங்கிக்கலாம். எப்படி நம்ம காஃபி, டீ அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டோமோ அதே போல பகவானுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு மந்திர சக்தி வாய்ந்தவை. அதை மொழிபெயர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம உள்ள வாங்கிக்கலாம். ட்ரூத் கான்சியஸ்னஸ் இந்த உலகத்தினுடைய காணப்படும் அனைத்துமே அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனுடைய ஒரு படிப்படியான வெளிப்பாடுகள் அப்படிங்கிறார். இந்த உலகம் இயங்குகின்றது, பிரபஞ்சம் இயங்குகின்றது, நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? எல்லாமே அநீதியும் போராட்டமும் பொய்மையுமாக இருக்கின்றது. எதை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம எல்லோருமே கேஷுவலா நம்மளுடைய உரையாடல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. எங்க நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம், ஒரு பிரஸ்டேஷன்ல சொல்றோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு? அது மனதிற்கு அப்படிதான் தோணும் வெளியில. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்றன அப்படிங்கிறார். ஆல் மோஷன் இன் த யூனிவர்ஸ் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் அ டிவைன்லி சீன் கோல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரும் வண்ணமாக ஒரு கருத்தை கூறுகின்றார். நமக்கு புரியாது இது, பிகாஸ் அவர் மைண்ட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத். நம்மளுடைய மனம் சார்ந்த அறிவு, ரீசன், அந்த ரீசன் உண்மையிலேயே என்ன அப்படின்னா
அது வந்து அதையும் தாண்டி உள்ள ஒரு பேர் உணர்வு, அதனுடைய ஒரு நிழல் அல்லது அதனுடைய ஒரு அதனுடைய ஒரு புறத்தோற்றம் அப்படிங்கிற. Reason is only a representative or a shadow of a greater consciousness beyond itself அப்படிங்கிறார். அது கிரேட்டர் கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னா அதான் சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ். நம்மளுடைய ரீசன் வந்து நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அறிவாளியா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், ஒரு பெரிய கிரேட் இன்டெலெக்சுவலா இருக்கலாம். அவ்வளவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு நிழல் தான் நம்முடைய அறிவு அனைத்துமே அப்படிங்கிறார். இது எப்படி உணர்வது சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் எப்படி உணர்வது? இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் அப்படிங்கிறார் பகவான். எப்படின்னா நம்ம வந்து மனதை வந்து ஒரு சலனம் இல்லாமல் அதனுடைய செயல்பாட்டை வந்து நம்ம வந்து ஒரு நிறுத்தி அறிவினுடைய செயல்பாட்டில் இருந்து நம்முடைய ஜீவனினுடைய ஆழமான பகுதிக்கு சென்றால் இந்த மற்ற இதற்கு பின்னால் உள்ள ஒரு அந்த உணர்வு நிலை நமக்கு வெளிப்படும் அப்படிங்கிறார். சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் நாம் உணர முடியும் அப்படிங்கிறார். ஸோ அடுத்த 2 சாப்டர்ஸ் வந்து சூப்ராமெண்டல் ட்ரூத் சூப்பர் மைண்ட் அஸ் கிரியேட்டர், அப்புறமா வந்து அந்த சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இதை ஐ திங்க் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும், நம்ம நிறைய படிக்க நம்ம ரஷ் பண்ணிட்டு போனோம்னா உள்ள நம்மளால அசிமுலேட் பண்ண முடியாது. அதனால நம்ம அடுத்த செஷன் ஏன்னா இது ரெண்டுமே முக்கியமான சாப்டர்ஸ். நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு செஷன்ல 2-3 சாப்டர் முடிச்சா கூட ஒரு 1 or 2 monthsல கம்ப்ளீட்டா புக் 1 நம்ம கவர் பண்ணிடலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். எஸ் சார், அசோகன் சார். சார் குட் ஈவினிங் சார். அதாவது இந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆல் ஹேப்பனிங்ஸ் ஹியர் ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி டிவைன் ப்ரீடிஸ்டைன்ட் கோல் அப்படிங்கிறது பகவானுடைய இதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ வந்து அந்த டெஸ்டினி அந்த ஃபேட்டினுடைய ரோல் என்ன சார்? அது இப்போ ஃபேட் தான். அப்போ இது எல்லாமே நம்ம ஹேப்பனிங்ஸ் எல்லாமே ஃபேட்னு சில ஒரு இது இருக்கு இல்லையா, ஃபேட்டலிஸ்டுடைய இது கொள்கை. அதுவும் அது மாதிரி ஆயிடுறது சார். ப்ரீடிஸ்டைன்ட் இதுதான் போறதுன்னா அப்போ நம்ம வந்து ஸோ யுவர் மேன் இஸ் ஹெல்ப்லெஸ் அகேன்ஸ்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ அது ஃபேட் அப்படி அது இந்த மாதிரி ஆகுமா? டிவைனுடைய இது வந்து ஃபேட்டா இருக்க முடியாது இல்லையா? அது என்ன? அது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் சார். ஒரே ஒரு நீ கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இது. இதுக்கு வந்து பகவான் வந்து நிறைய இதை பற்றிலாம் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம வேற எங்கேயும் போக வேணாம். நம்ம சாவித்திரியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்னா என்ன, நம்மளுடைய ரோல் என்ன, இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக பகவான் பேசியிருக்கிறாரு, சாவித்திரியில சொல்லியிருக்கிறாரு. அந்த சாவித்திரி லைனெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். நீங்க சின்ஸ் கேட்டதுனால அந்த சாவித்திரி வரிகளை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அந்த வரிகள்லயே இருக்கு. முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, even through the tangled anarchy called fate and through the bitterness of death and fall, an outstretched hand is felt upon our lives. ஓகே, நீங்க ஃபேட் எல்லாம் வச்சுட்டா கூட an outstretched hand வந்து நம்ம வாழ்வில் நம்ம வழி நடத்திட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஒரு கருத்து. இது புக் 1 Canto 4 பேஜ் 59ல வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி இது. அடுத்தது ஒரு பேஜ் 271 என்ன சொல்றார்? The cosmos is no accident in time அப்படிங்கிறார். The cosmos is no accident in time. There is a meaning in each play of chance அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்த சொல்லக்கூடிய வரி தான் ரொம்ப 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 முக்கியமான வரி. என்ன சொல்றார்? There is a meaning in each play of chance. There is a freedom in each phase of fate அப்படிங்கிறார். ஃபேட்டை வந்து நீ இருக்கு, ஆனா உனக்கு அதுல ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஃபேட்டுக்கு நீ இணங்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஓகே, இது ஒரு கருத்து.
Okay. அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்றாரு, இது வந்து பேஜ் 345. Let a great word be spoken from the heights and one great act unlock the doors of fate அப்படிங்கிறார். இதெல்லாம் சாவித்திரிக்கு வரக்கூடிய வரிகள். அதாவது ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து கீழே இருக்கிற இத தீர்மானத்தை வந்து தகர்த்தெறிய முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்புறம் அகைன் சாவித்திரியோடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. Nature shall overleap her mortal step, fate shall be changed by an unchanging will. இது அனைத்திற்கும் தெரிஞ்ச இது. அப்புறம் உண்மையிலேயே ஃபேட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து ஒரு விளக்கமும் தராரு. அப்கோர்ஸ் வேரியஸ் கேரக்டர் வழியா, பராப்ஸ் இந்த குவீனுடைய ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறாரு. அவர் குவீனா அசுபதியோட ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். அவர் மைண்ட் பராப்ஸ் deceives us with its words and gives the name of doom to our own choice. Our mind perhaps deceives us with its words and gives the name of doom to our own choice. Perhaps the blindness of our will is fate அப்படிங்கிற நம்மளுடைய பிளைண்ட்னஸ் நம்ம ஃபேட் தப்பா சொல்றோம் அப்படிங்கிறார். அப்புறம் நம்ம வந்து அப்கோர்ஸ் சாவித்திரி சொல்றா இல்லையா, லெட் ஃபேட் டூ வித் மீ வாட் ஷி வில் நாட் கேன், ஐ எம் ஸ்ட்ராங்கர் தேன் டெத் அண்ட் கிரேட்டர் தேன் மை ஃபேட் அப்படிங்கிறார். தட் அது வந்து எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும், சாவித்திரிக்கு மாத்திரம் இல்லை. அவர் சொல்ற கருத்து எல்லாமே ஃபேட்ஸ் லா மே சேஞ்ச் பட் நாட் மை ஸ்பிரிட்ஸ் வில் அப்படின்னு சாவித்திரி சொல்றா இல்லையா. அதே போல இன்னொரு கருத்தையும் பகவான் கூறுகின்றார், காம் இஸ் செல்ஃப் விக்டரி ஓவர் கமிங் ஃபேட் அப்படிங்கிறார். அல்ல ஃபேட் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்றாரு பேஜ் 457ல. But the spirit's consent is needed for each act அப்படிங்கிறார். But the spirit's consent is needed for each act and freedom walks in the same pace with law அப்படிங்கிறார். எதுவுமே தீர்மானிக்கப்பட முடியல, அந்த ஃப்ரீடமும் உனக்கு கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறார். ஆமா. அப்புறம் அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி man can accept his fate or he can refuse. அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்றாங்க, the goal, the road thou choosest or thy fate அப்படிங்கிறாரு. ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு லைன்ஸ் வந்து பேஜ் 465ல சொல்றாரு, நேச்சர் அண்ட் ஃபேட் கம்பல் ஹிஸ் ஃப்ரீ வில்ஸ் சாய்ஸ். நேச்சர் அண்ட் ஃபேட் கம்பல் ஹிஸ் ஃப்ரீ வில்ஸ் சாய்ஸ் பட் கிரேட்டர் ஸ்பிரிட்ஸ் திஸ் பேலன்ஸ் கேன் ரிவர்ஸ். நம்ம வந்து ஒரு ஹையர் பவர்ட்ட சப்மிஷன் வரும், நம்ம வந்து சரண்டர் பண்ணோம்னா இந்த கிரேஸ் வந்து கீழே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கிரேட்டர் ஸ்பிரிட்ஸ் திஸ் பேலன்ஸ் கேன் ரிவர்ஸ் and make the soul the artist of its fate. அப்ப எது உனக்கு டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறாரு, நம்மளுடைய சோல் தான் டிசைட் பண்ணும், நம்மளுடைய ஃபேட் கிடையாது அப்படிங்கிறாரு. So the soul in man is greater than his fate. இறுதியா அதான் சொல்றாரு பகவான். பேஜ் 681ல இவ்வளோ கருத்தை வந்து நமக்கு வந்து பகவான் வந்து சொல்றாரு. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு இதோட நம்மளுக்கு வேற எதுவும் விளக்கமே தேவையில்லை இல்லையா. இதுல நம்ம எல்லாம் ஆமாம் இல்ல, நானு வேற ஒரு இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபேட்டை பத்தி நானு ஐ எம் ப்ரிப்பேரிங் சம்திங் வேற ஒரு கான்டெக்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கும் போது, அதனால இதெல்லாம் நான் கம்பைல் பண்ணி வச்சிருந்தேன். அதனால நீங்க கேட்டோன்னு நான் அதை ரெஃபர் பண்ணி சொல்றேன். இது ஐ எம் நாட் கோட்டிங் ஃப்ரம் மை மெமரி. I am not quoting from my memory. I prepared everything in my desktop, which I am reading out to you simply. அவ்வளவுதான். பட் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப ஹேண்டியா இருந்தது இந்த பதில்கள்லாம். அப்புறம் அதனால வந்து மதரும் அதான் சொல்றாங்க. மதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹையர் ஃபோர்ஸோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது இது வந்து ரிவர்ஸ் இது கீழே வந்து நம்ம இதனுடைய இதுக்கு நம்ம கட்டுப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஹையர் ஃபோர்ஸோட ஆமா அதுவும் சொல்றாங்க. நம்ம வந்து கீழே இருக்கிற இதுல வந்து சங்கிலியால இருக்க போல இருக்க தேவையில்லை. மனிதனுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்பனா அந்த மேஜிக் லீவரேஜ் அப்படிங்கிறது தான் மதர் சொல்றாங்க இல்லையா. அந்த சாவித்திரியில வர வரிகள் தான் மேஜிக் லீவரேஜ். நீங்க இப்போ மேஜிக் லீவரேஜ் எது அப்படின்னா, அந்த ஹையர் டிவைன் கான்சியஸ் ஹையர் ஃபோர்ஸோட நம்ம மதர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ மேஜிக் லீவரேஜ். A magic leverage suddenly is caught that moves a veiled, ineffable, timeless will.
A prayer, a master act, a king daddy. ஒரு பிரேயர் வந்து உங்களுடைய விதியை மாத்திரும், ஒரு மாஸ்டர் ஆக்ட் உங்களுடைய விதியை மாத்திரும், ஒரு கிங் ஐடியா உங்களுடைய விதியை மாத்திரும். கேன் லிங்க் மேன் ஸ்ட்ரெங்க் டு a transcendent force அப்படிங்கிறாங்க. Then miracle is made the common rule. One mighty deed can change the course of things and lonely thought becomes omnipotent. சாவித்திரி வரிகளை தவிர வேற எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. அதனால ஃபேட்டுங்கிறது ஆஸ் ஆஃப் நோ, ஃபேட்டுங்கிறது லோவர் லெவல்ல வி ஆர் பவுண்ட் ஹெட் அண்ட் ஃபுட் பை த ஃபேட். உண்மைதான். ஃபேட்டுங்கிறது என்ன, பகவான் என்ன சொல்றாரு, ப்ரீவியஸ் நம்மளுடைய ஆக்ஷன்ஸனுடைய ஒரு எனர்ஜி தான் வந்து அது செயல்படுது அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அது இட் இஸ் நத்திங் பட் ஒரு பிசிக்ஸ் மாதிரி தான் அது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equivalent and opposite reaction மாதிரி தான் ப்ரீவியஸ் நம்மளுடைய ஆக்ஷனுடைய தான் இருக்கு. பட் யூ நீட் நாட் பி அது அதனுடைய ஒரு சங்கிலியா உன்னை கட்டி போட்டுக்கணும் அவசியம் கிடையாது. த மொமெண்ட் யூ சப்மிட் யுவர் செல்ஃப் டு a higher force, the moment you submit to the mother and Sri Aurobindo, அங்க வந்து வேற ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஃபேட்டினுடைய ஃபேட் வில் பி நோ மோர் யுவர் டிரைவர் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் பகவான் சொல்றது. அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஃபேட்டுங்கிற ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கின்றன. நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்றோம். பட் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, there is a truth consciousness which is operating behind each and every action அப்படிங்கிறார். அப்போ அது வந்து பிரபஞ்ச அளவில், அதாவது காஸ்மிக் அளவில் அப்படி செயல்படுது. காஸ்மிக் அளவில் அப்படி செயல்படுது. இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம ஃபேட்னு சொல்றோம். பட் ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் கர்மா அப்படிங்கிற பத்தி பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம வேற ஒரு இதுல நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப் டிவைன்லயே வருது. அது லைஃப் டிவைன்லயே வருது. He has given a different picture. He has given a different picture what we traditionally know about the fate and free will. அதை படிச்சோம் அப்படின்னா he gives a real picture. Okay, ரொம்ப thanks sir. Thank you very much for the detailed explanation sir. Thank you sir. Thank you. Yes madam. சார், அன்னைக்கும் அரவிந்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த +2ல் வந்து நல்ல மார்க் வாங்கி பெரிய காலேஜில் போனால் ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும். அப்படி அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த டிவைன் கோல் ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க எங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுக்குறீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாருமே ஒரே பயணத்தில் தான் இருக்கோம். இது வந்து ஆக்சுவலா என்ன நானே உதவி பண்ணிக்கிறேன், அதுதான் உண்மை. ஈச் ஒன் இஸ் ஹெல்பிங் அவர் செல்ஃப். சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இட்ஸ் நாட் தட் இது மூலமா யாரு பயனடைகிறாங்க அப்படின்னா, சொல்லுவதன் மூலமாக நானும் பயனடைகின்றேன், அனைவரும் பயனடைகின்றாங்க. அவ்வளோ அதான் ட்ரூத். அதுல இட் இஸ் ஆல் டிவைன்ஸ் மதருடைய ஒரு வழிநடத்தலின் பேர்ல தான் எல்லாமே நடக்குது. இதுல முக்கியமா வந்து சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. கேட்கறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவ்வளவு ஆர்வத்தோட நம்மளுடைய அந்த லைஃப் டிவைன்ல எல்லாரும் கலந்துக்கிறாங்க, தொடர்ச்சியா கலந்துக்கிறாங்க. லைஃப் டிவைன் வந்து ரொம்ப அப்டிராக்டாக இருக்கக்கூடிய ஒரு பிலாசபிக்கலா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதுல வந்து இவ்வளவு ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம், அதுவே ஒரு டிவைன் கிரேஸ். சொல்றதோ இது பண்றதோ அது ரெண்டாவது பட்சம். கேட்கறவங்க இருக்கணும் இல்லையா, ஆர்வத்துடன் இல்லையா, ரெண்டு பக்கமா சேர்ந்தாதானே அந்த ஓசை வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால the participants also play a very great role. Sir, modesty blaze Bangladesh. Thank you, man. Thank you. You're exhibiting modesty. Thank you. தேங்க்யூ சார். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. இங்கே இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. நிறைய படித்து நல்ல நாலேஜபிளாக இருக்காங்க. ஆனால் வந்து ஐ டோன்ட் ஃபீல் ஸ்மால். ஐ ஆம் வெரி ஸ்மால், பட் ஐ டோன்ட் ஃபீல், பிகாஸ் இங்கே இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் நல்ல நாலேஜ் நல்ல இதெல்லாம் கிடைக்கிறது சார். தேங்க்யூ சார். எல்லாமே மதர்ஸ் கிரேஸ். எல்லாம் மதர்ஸ் கிரேஸ். நம்மளால ஒண்ணும் முடியாது, அதான் உண்மை. எஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம செக்ஷன்.